Hello guys, this is Shiv Sundar. So yes guys, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே கோவிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தோம்னா நேற்று மட்டும் இந்தியாவில் 2,11,000 கேசஸ் அப்ராக்சிமேட்டாக நோட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ குட் திங் ஐ திங்க், பிகாஸ் கிராஃப் கீழே தான் வந்துட்டு இருக்கு. அதுக்கு அப்படியே இன்னொரு சைடு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 33,000 கேசஸ் நேற்று ஒரு நாள் அப்ராக்சிமேட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் கைஸ் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இது பார்த்தாம போன வீக் சடனாக உள்ள வந்த பிளாக் ஃபங்கஸ் வந்து 10,000 கேசஸ்க்கு போயிடுச்சு. இவ்வளோ நம்பர்ஸ் மிடில் 2 days முன்னாடி உத்தரப்பிரதேஷில் காசிபாட்னு ஒரு சிட்டியில் ஒரு கோவிட் ரெக்கவர் ஆன ஒரு பேஷண்ட் வந்து திருப்பி அவர் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிருக்காரு வித் சம் நியூ சிம்டம்ஸ். அதை வந்து டாக்டர் டயக்னோஸ் பண்ணி அவருக்கு வந்து 3 ஃபங்கஸ் வந்து அவர் பாடியில் பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க, விச் இஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிளாக் ஃபங்கஸ் அண்ட் ஒயிட் ஃபங்கஸ் அண்ட் புதுசா இப்போ எமர்ஜ் ஆயிருக்க எல்லோ ஃபங்கஸ். தட்ஸ் த திங் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு திங், எல்லோ ஃபங்கஸ் இஸ் மோர் அண்ட் மோர் டெட்லியர் than பிளாக் அண்ட் ஒயிட்லாம் சொல்றாங்க. அதுக்கு என்ன ரீசன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ் கைஸ், வித்வுட் கோயிங் ஃபர்தர் வாங்க கைஸ் போகலாம். எஸ் கைஸ், நம்ம எல்லோ ஃபங்கஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபேக்டை நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன், விச் இஸ் நம்மளுக்கு எப்படி இந்தியாவில் கோவிட் வைரஸ் போன வருஷம் ஒரு வேரியண்ட் வந்து இந்த வருஷம் ஒரு வேரியண்ட் வந்து இந்தியாவே அப்படி தலைகீழாக போட்டுச்சோ, அதே மாதிரி தான் மியூகோமைசிட்ஸ்னு ஒரு ஃபங்கஸ்க்கு 3 வேரியண்ட் இருக்குது கைஸ். அதுதான் விச் இஸ் ஒன்று பிளாக் ஃபங்கஸ், ஒன்று ஒயிட் ஃபங்கஸ், அப்போ இப்போ வந்து எல்லோ ஃபங்கஸ் கைஸ். இது ஃபர்ஸ்ட் நல்லா கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ் கைஸ், எல்லோ ஃபங்கஸ்னால யூஸ்வலாக எல்லா என்விரான்மெண்ட் நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையுமே ப்ரெசென்ட்டாக இருக்கும் கைஸ். பட் அது வந்து இன்ஆக்டிவான ஃபார்மில் தான் இருக்கும். அது எப்போ நம்ம பாடிக்குள்ளே இன்வேட் ஆச்சோ அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ் ஆயிரும். அண்ட் இப்போ எல்லாரும் கேட்பீங்க, சரி ஓகேடா ஷிவ், பிளாக் ஃபங்கஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட் ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் எல்லோ ஃபங்கஸாக அது இப்போ அவங்க புதுசாக டிஸ்கவர் பண்ணதா இல்லை இதுவும் ரொம்ப நாள் இருக்க ஃபங்கஸானு கேட்டிங்கன்னா, எஸ் கைஸ், இதுவுமே வந்து பிளாக் ஃபங்கஸ் அவங்க டிஸ்கவர் பண்ணது விச் இஸ் 1950 இது வந்து டிஸ்கவர் பண்ண ஒரு ஃபங்கஸ் தான். பட் அதோட ஆக்ஷன் அப்போ தெரியல. அப்போ வந்து பெரிய இருக்கு 10 to 15 கேசஸ் தான் ரிப்போர்ட் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரெப்டைல்ஸ்க்கு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுற ஒரு மெயினான ஒரு ஃபங்கஸ்னே சொல்கிறாங்க. பட் இப்போ வந்து சடனாக அதோட ஆக்ஷன் வந்து எக்ஸீடாக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன்னு உங்களுக்கே தெரியும் கைஸ். இந்த ஒரு எல்லோ ஃபங்கஸ் இந்த டிசீஸ் வந்து இட் இஸ் அ நான் கண்டேஜியஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க, விச் இஸ் ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ விச் இஸ் இன் த சென்ஸ், பட் அந்த ஒரு பர்சன்லேயே வந்து அது ப்ரோலாங்காக நம்ம பர்சன்கிட்டே எக்ஸீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஃபேட்டல் விச் இஸ் டெத் லீடாக கூட நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னே சொல்கிறாங்க. அண்ட் இப்போ உங்கள் மைண்ட் செட் புரியுது. இது இப்போ நீ சொல்கிற ஷிவ் எதனால இந்த டிசீஸ் வருது, யாருக்குலாம் அது வரும் யாருக்குலாம் இது வராது இப்போ சொல்கிறான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்னா இம்யூனோ டிப்ரெஷன்ட்டாக இருக்க பர்சன்ஸ்க்கு ஈஸியாகவே வரும். செகண்ட் ஒன்னா வந்து கோவிட்லேருந்து ரிக்கவர் ஆன பர்சன்ஸ், பிகாஸ் இப்போ வரைக்கும் இந்த பிளாக் ஃபங்கஸ்ன்னு சொல்கிற ஒரு டிசீஸ் வந்து 10,000 பர்சன்ஸ்க்கு வந்து ரீச் ஆயிருக்கு கைஸ். அதில் 7,000 பீப்புள்ஸ் வந்து கோவிட்லேருந்து ரிக்கவர் ஆன பர்சன்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஸோ இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து நான் ஹைஜீனிக்காக இருக்க பர்சன்ஸ், விச் இஸ் இந்த மாதிரி கண்டாமினேட்டட் கெட்டு போன ஃபுட்ஸ் வந்து இன்டேக் பண்ணுறது, இல்லைனா ரொம்ப நாள் எப்பயோ சமைச்சதெல்லாம் வந்து இப்போ உட்காந்து சாப்பிட்றது, இல்லைனா வந்து நான் சானிட்டரி ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணுறது, இல்லைனா வந்து ஹேண்ட் வாஷ் ஒழுங்காக பண்ணுறது. ஸோ இந்த கேசஸ் எல்லாமே நான் ஹைஜீனிக் கேட்டகரியில் வந்துடும். ஃபோர்த் ஒன்னா பார்த்தீங்கன்னா ஹை ஹியூமிடிட்டியான இருக்க பிளேசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரூமாக இருக்கட்டும், உங்கள் வீடாக இருக்கட்டும், ரொம்ப ஹீட்டாக விச் இஸ் நார்மல் ஹியூமிடிட்டியோட 30 to 40% எக்ஸீடாக இருந்துச்சுன்னா அந்த பிளேஸில் வந்து அந்த ஃபங்கஸால் வந்து ரொம்பவே இன்வேட் ஆக வந்து சான்சஸ் இருக்குன்னே சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே தான் வந்து மெயினான காசஸ். பட் இன்னொரு மெயினான எல்லாருமே ஸ்ட்ரைக் ஆகுனா, அது ஏன்டா கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆன பர்சன்ஸ்க்கு மட்டும் இந்த ஃபங்கஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக வருது, அப்படி என்னடா இது பண்ணுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கைஸ், கோவிட் டைமில் சிம்டம்ஸ் இந்த மாதிரி காஃப், சில்ஸ், ஃபீவர் இந்த மாதிரி நிறைய ரைஸ் ஆகுதுல்ல, இதெல்லாமே வந்து இட்ஸ் அவர் பாடிஸ் இம்யூன் ரெஸ்பான்ஸ். நம்ம பாடி வந்து அந்த வைரஸ்க்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ இதை வந்து கோவிட் ட்ரீட்மெண்ட் அப்போ வந்து ஸ்டீராய்டல் ட்ரக்ஸ் வந்து நிறையவே கொடுக்குறாங்க. அந்த ஸ்டீராய்டல் ட்ரக்ஸ் வந்து இட் ஆக்ட்ஸ் அஸ் அன் இம்யூனோ சப்ரஷன். அது இம்யூன் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து சப்ரஸ் பண்ணி அந்த சிம்டம்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ இதனால ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக ஒரு பர்சன் வந்து கோவிட் வந்து ரெக்கவர் ஆன ஒரு பர்சன் கிட்ட வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்பவே லாக் ஆகுது. இதை அந்த ஃபங்கஸ் வந்து கரெக்டாக டார்கெட் பண்ணி அந்த டைமாக பார்த்து அந்த ஒரு பர்சன் கிட்ட வந்து ஈஸியாகவே இன்வெர்ட் ஆகுது. ஸோ இதான் வந்து மெயின் ரீசன். ஸோ இப்போ நீங்கள் கேட்பீங்க, ஓகேடா ஷிவ், நீ அதெல்லாமே சொல்லிட்ட, இந்த ஒரு எல்லோ ஃபங்கஸ்னால அந்த பர்சனுக்கு வந்து என்னெல்லாம் சிம்டம்ஸ் ரைஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னா லாஸ் ஆஃப் அப்படைட்.
அப்படைட்னா வந்து நம்ம யூஸ்வலாகவே வந்து கைஸ் நம்ம வந்து ஒரு இவ்வளோ சாப்பிட்டா நம்ம பாடி வந்து ஃபுல்லாக இதுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது அப்படின்னு ஒரு சஃபிஷியன்ட் ஒரு டயட் இருக்கும். நம்மளால அந்த அமௌண்ட் கூட நம்மளால சாப்பிடவே முடியாது. அதுதான் வந்து லாஸ் ஆஃப் அப்படைட். செகண்ட் ஒன் வந்து லெத்தர்ஜின்னு சொல்லுவாங்க. லெத்தர்ஜினா வந்து லாஸ் ஆஃப் எனர்ஜி. நம்மளால சர்டன் அமௌண்ட் ஆஃப் டயட்டே சாப்பிட முடியாதனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடிக்கு எனர்ஜியுமே கிடைக்காது. ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட் ஒன். இது பார்த்தா இந்த மாதிரி ஜிஐ சிம்டம்ஸ், இந்த மாதிரி வந்து ஸ்டொமக் அல்சர்ஸாக இருக்கட்டும், கான்ஸ்டிபேஷன், டீஹைட்ரேஷன், ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் ரைஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இது பார்த்தாம கோவிட் சிம்டம்ஸ் வேற இதோட சேர்த்து அப்படியே கண்டினியூ ஆகும்னு கூட சொல்கிறாங்க. மெயினாக ஐஸ் எல்லாமே சங்க் ஆகும்னு சொல்கிறாங்க. ஐஸ் எல்லாமே அப்படியே பல்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி எதாவது டஸ்ட் போனால் சரி, இல்லைனா வந்து எதாவது எறும்பு எதாவது கடிச்சா நம்ம ஐஸ் எப்படி இங்கே பல்ஜ் ஆகுமோ அது அங்கே ரைஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதே அலாங் வித் இங்கே வந்து லீக்கேஜ் ஆஃப் பஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ எதாவது டஸ்ட் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஐஸ்லேருந்து நிறைய ஃப்ளூயிட் அப்படியே நிறைய வெளியே எக்ஸ்போஸ் ஆகும். அது வந்து ரொம்பவே வந்து ஹையர் லெவல் அது வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே தான் வந்து மெயின் அண்ட் சிம்டம்ஸ் எல்லோ ஃபங்கஸ்க்கு இது வரைக்கும் டாக்டர்ஸ் டயக்னோஸ் பண்ணது. ஸோ எஸ் கைஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். பட் ஃபைனலாக நீங்கள் கேட்பீங்க, ஓகேடா ஷிவ் எல்லாமே பார்த்தாச்சு, இப்போ ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகாலாக இப்போ டாக்டர்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கைஸ் இப்போ வரைக்கும் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் யாருமே இப்போ வரைக்கும் டிஸ்கவர் பண்ணலை. பிகாஸ் என்னதான் இந்த டிசீஸ் வந்து 1950லேயே வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணாலும் நான் அப்பயே சொன்ன மாதிரி இது வந்து அப்போ ஒன்று அவ்வளோ ஒன்று எஃபெக்ட் பெருசாக காமிக்கல. வச்சு ஒரு இயருக்கு 10 to 15 கேசஸ்னு அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ட்ரீட்மெண்ட் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அதே லெவல் தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. விச் இஸ் அதே மாதிரி இதுமாதிரி ஆன்டி ஃபங்கல் ட்ரக்ஸ் தான் குடிச்சிட்டு இருக்காங்க. மெயினாக ஆம்ஃபோடெரிசின் பின்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க. மெயினாக பிளாக் ஃபங்கஸாக இருக்கட்டும், ஒயிட் ஃபங்கஸாக இருக்கட்டும், இப்போ எல்லோ ஃபங்கஸ் மூணுத்துக்குமே வந்து ஆம்ஃபோடெரிசின் பின்னு ஒரு ஆன்டி ஃபங்கல் வேக்சின் தான் வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ வரைக்கும் யாரும் டிஸ்கவர் பண்ணல. அது மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஸ் அ பீப்புள் நம்ம இதுக்கு என்ன மாதிரி ப்ரிவென்டிவ் ப்ரோட்டோகால்ஸ் என்னெல்லாம் வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஹைஜீனை தவறாமல் மெயின்டைன் பண்ணணும். ஹேண்ட் வாஷ் ஒழுங்காக பண்ணணும், சானிடேஷன் ஒழுங்காக பண்ணணும். இந்த மாதிரி வந்து கண்டாமினேட்டட் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்டே பண்ண சொல்கிறாங்க. விச் இஸ் நோ, அதை அப்படியே அவாய்ட், சே நோ அப்படின்னே சொல்லிடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங்காக வந்து இந்த மாதிரி ஃபுல் ஆர்ம் ஸ்லீவ் வந்து போட்டுட்டு வெளியே போய் எக்ஸ்போஸ் ஆக சொல்கிறாங்க. பிகாஸ் இந்த மாதிரி பிளான்ஸ், ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் சோர்சஸ்லேருந்து இந்த மாதிரி ஃபங்கஸ் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வந்து நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னே சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே தான் வந்து மெயினாக அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரிகாஷன்ஸ். ஆஸ் வெல் அஸ் இன்னொன்று மெயினாக இந்த மாதிரி கோவிட்லேருந்து ரிகவர் ஆன பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹை இம்யூன் கொடுக்குற டயட்டாக வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ விச் இஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோ அதை போஸ்ட் பண்ண நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் இட். ஸோ எஸ் கைஸ், இதுதான் வந்து எல்லோ ஃபங்கஸ். இப்போ வரைக்கும் அப்டேட்டான இன்ஃபோஸ் எல்லாமே இது மட்டும்தான். ஃபர்தர் அது அப்டேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ எஸ் கைஸ், until then this is Shiv Sundar signing off from our channel Shiv Broadcast. Keep supporting me. பார்க்கலாம் கைஸ் நாளைக்கு.